தளபதி நெஞ்சில் குடியிருக்கும். தோழர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் தளபதி சார்பாக என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொகுதியில் பல்வேறு பிரச்சனைகளை சொன்னார். தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் சொன்னார். தலைவர் முதலமைச்சர் ஆனவுடன் அந்த பிரச்சனைகளை அனைத்தும் தீர்த்து வைக்கப்படும் என்று சொன்னார். அது இன்னும் 70-75 நாட்களில் அந்த பிரச்சனைகளெல்லாம் கண்டிப்பாக தீர்த்து வைக்கப்படுவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்திய வரலாற்றிலேயே 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தில் ஒரு 10,000 அப்ளிகேஷன் விருப்ப மனுக்கு வாங்கினார்கள் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான். விருப்ப மனு வாங்கிறதுக்கே இப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த கட்சியிலையும் இது நடக்காது. வயசானவங்களை வர வேணாம், குழந்தைங்களை இட்டுக்குன்னு வர வேணாம், கர்ப்பிணி பெண்கள் வர வேணாம், பனையூர் அலுவலகத்துக்கு வேற வேணாம், நாங்கள் ஆன்லைன்லேயே விருப்ப மனு கொடுத்துட்றோன்னு சொல்கிற ஒரே கட்சி எது என்றால் அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். மற்றவங்க எல்லாரும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்க. ஆனால் ஏன் இதெல்லாம் நடக்கிறது என்று சொன்னால் தலைவர் மீது வைத்திருக்கத்தின் பாசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக இதையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். 2 கட்சியை எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. ஒரு உன்னதமான ஒரு தலைவர், இளம் தலைவர் யார் என்று சொன்னால் அவர்தான் நம் தலைவர் தளபதி என்பது இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கோவை மாவட்டம் சிறுவாணி நீருக்கு தனி சுவை உண்டு. அதேபோல் இந்த மண்ணின் அரசியலுக்கு எப்போதும் ஒரு தனி சக்தி உண்டு. அந்த சக்தியை இன்னும் பலமாக்கத்தான் கோட்டையை நோக்கி புறப்பட்டிருக்கிறார் தமிழகத்தின் முதன்மை சக்தி நம் தலைவர் தளபதி. அரசியல் என்பது சிலருக்கு பிழைப்பு, ஆனால் நம் தலைவருக்கோ அது ஒரு பொறுப்பு. மற்றவர்கள் அடுத்த தேர்தலுக்காக களம் இறங்குவார்கள், ஆனால் நாம் அடுத்த தலைமுறைக்காகத்தான் களம் இறங்குகிறோம். இன்று கூடியிருக்கும் இந்த மக்கள் எழுச்சியின் தலையெழுத்தை மாற்றப் போகும் புரட்சி. வெறும் கையை வீசிக்கொண்டு வாக்கு கேட்க வரவில்லை. கடந்த 30-32 ஆண்டுகளாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் மக்களுக்கு சேவையாற்றி விட்டுத்தான் இன்று மக்களிடம் நேரடியாக தலைவர் தளபதி அவர்கள் ஓட்டு கேட்க வருகிறார். அது மட்டுமல்லாமல் கொரோனா காலத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு சகோதரிக்கு உடல்நிலை சரியில்லை, அவங்களுடைய கணவருக்கு. எப்படியோ அவங்க அந்த நாமக்கல்லில் பார்க்க முடியாது, நீங்கள் கோயம்புத்தூருக்கு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போய்ட்டுன்னு சொல்லி இங்கே அனுப்பி வச்சுட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இந்த கணவருக்கு, அந்த சகோதரியுடைய கணவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். காலையில் 7 மணிக்கோ 8 மணிக்குள்ளார. அதுக்கு 15-16 பாட்டில் ரத்தம் தேவைப்படுது. அதனால் அதுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்தால் மட்டும்தான் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போது அவங்களுடைய மாமா, மச்சான், அண்ணன், தங்கச்சி எல்லாருக்கிட்டையும் அவங்க கேட்கும்போது எப்படி பாஸ் போட்டுன்னு வரணும், வண்டி இல்லை, பெட்ரோல் போட்டுன்னு வர முடியாது, நாங்கள் எப்படி வர்றதுன்னு அவங்க தவித்து கொண்டிருந்தார்கள். அப்போ நாமக்கல் மாவட்ட தலைவர் அவர்கள் என்னிடம் அதை சொன்னார்கள். நான் உடனே இங்கே இருக்க மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர்களிடம் கோயம்புத்தூரில் சொன்னேன். சொல்லி 1 மணி நேரத்தில் 15 பேர் 16 பேர் ரத்தம் கொடுத்த ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். அதுவும் இந்த மண்ணின் மைந்தர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்போ கொரோனாவில் வீட்டில் சும்மா தானே இருப்போம். அப்போ உடனே அந்த 16-17 பேருக்கும் எல்லாருடைய ஃபோன் நம்பரையும் வாங்கி நான் ஃபோனில் பேசும்போது
ஆனால் எங்கள் வீட்டில் கூட எல்லாருமே சொன்னாங்க, நீ இந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற, எதையாவது நீ கொரோனாவை பிடிச்சின்னு வந்துடாத அப்படின்னுட்டு சொன்னாங்கண்ணே. கண்டிப்பாக கொரோனா எங்களை பிடிக்காது. ஏன்னா எங்கள் தலைவர் எங்களை நல்ல வழியில் தான் நடத்தி கொண்டிருக்கிறார். உடைய ஒரு சகோதரியுடைய கணவரை உயிரை பிழைக்க வைப்பதற்கு நான் ரத்தம் கொடுத்துட்டு நான் வருகிறேன் அம்மான்னு என்று சொல்லிவிட்டு நான் வந்தேனே. அதனால் எங்கள் வீட்லேயும் எங்களை அனுப்பி வச்சாங்கன்னு என்று சொன்னார்கள். அந்த பெருமை இந்த கோவை மாவட்டத்தை சேர்ந்த சகோதரர்களுக்கு இருக்கிறது. உண்மையாகவே அதை நான் இந்த நேரத்தில் நான் பெருமையாகவும் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் மீண்டும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த நேரத்தில் ரத்தம் கொடுத்து ஒரு உயிரை காபந்து பண்ண ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். கோவை மண்டலம் என்பது கோட்டையின் சாவி போன்றது. அந்த சாவியை சரியான தலைமையிடம் ஒப்படைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. யார் யாரெல்லாம் ஒரே முகவரியாக தேடிக்கொண்டிருப்பார்கள், அந்த முகவரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சிக்காக இருந்தாலும் சரி, அந்த முகவரி நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். பதவிக்காக அடிபணிந்து செல்பவர் அல்ல நம் தலைவர். மக்களுக்காக சிந்திப்பவர் தான் நம் தலைவர். நான் தான் ஒரு பெரிய தலைவருடைய ரசிகர் தொண்டன் அப்படின்னு நான் பெருமையாக நினச்சிருந்தேன். என்னையை தாண்டியே ஒருத்தர் நேற்று பார்த்தீங்கன்னா நானும் உங்கள் தலைவரோட ரசிகர் தான் சொல்லி அந்த தோற்றத்திலே வந்திருக்கிறார் தெரிவிச்சுக்கிறேன். உண்மையாகவே மதியானம் 3 மணிக்கே இந்த கூட்டம் ஆரம்பிக்கப்படும் என்று சொன்னாங்க. கொஞ்சம் ஃப்ளைட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆனாலும் இவ்வளோ நேரம் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் தலைவர் உடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கும். இந்த அருமையான ஒரு கூட்டம். வரும் இடமெல்லாம் மிக சிறப்பான வரவேற்பு. எங்கே பார்த்தாலும் எல்லாம் கொடியெல்லாம் பறந்துருக்குது. அது எங்களுக்காக அல்ல, இது முழுக்க முழுக்க தலைவர் தளபதிக்காகத்தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நான் பல்வேறு இடங்களில் சொல்லியிருக்கிறேன். எல்லா இடத்துலையும் ஒரே இடத்துல எல்லா கொடியும் பறக்குது. அதில் நம்ம கொடி ஒரு 2 அடி ஹைட்டில் பறக்குது. பறக்கும்போது எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்து அது எப்படி எல்லா கொடியும் ஒரே சமமாக இருக்கும்போது இவங்க கொடி மட்டும் 2 அடி இருக்கலாம், அதை எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லி எல்லாரும் ஒரு 40-50 பேர் ஒன்று கூடினார்கள். அப்போது போலீஸ்லாம் அங்கே வந்துட்டாங்க. நம்மளுடைய சகோதரர்கள் 2 பேர் சின்ன வயசு சேர்ந்த சகோதரர்கள் மோட்டர் சைக்கிளில் வந்து நின்ன உடனே அந்த காவல்துறை அவங்க 2 பேரையும் முதல்ல நீங்கள் போங்கன்னு சொன்னாங்க. சொல்லும்போது மற்றவங்க எல்லா கட்சிக்காரங்களாம் கேட்டாங்க, என்னங்க தம்மா பசங்க 2 பேர் வந்தானுங்க, அவனுங்களை போன்ற நாங்கள் 1 மணி நேரமாக இங்கே நின்றுன்னு இருக்கிறோன்னு. அப்படி இல்லைப்பா, நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறது 40-50 பேர். அந்த 2 பேரை நான் ஏதாவது இன்னான்னு இப்படி தொட்டேன்னா 1000 பேர் வந்து நிற்பாங்கப்பா. அதனால தான்ப்பா நான் அவங்கள போன்னு சொல்லிட்டேன். ஏன்னா என்னுடைய மேலதிகாரிக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்காக எப்போதும் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தமிழக வெற்றி கழகம் உங்களோடு எப்போதும் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால் அந்த கூட்டணி இந்த கூட்டணி 10 பேர் இருக்கிறாங்க 15 பேர் இருக்கிறாங்கன்னு எல்லாம் நீங்கள் கவலைப்பட வேணாம். சிங்கிளாக நீங்கள் தனியாக போய் நம்ம தலைவருடைய அந்த சின்னமான விசில் சின்னத்தோட நம்மளுடைய துண்டை ஷால்வையை போட்டுக்கின்னு நின்னீங்க அப்படின்னா 500 பேருக்கு நீங்கள் சமம் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் எதை பற்றியும் யாரை பற்றியும் நீங்கள் கவலைப்படக்கூடாது.
நம்மளுடைய நோக்கம் தலைவர் தளபதி 2026 மே மாதம் முதலமைச்சராக ஆவதற்கு நீங்கள் எல்லோரும் உழைக்க வேண்டும். மக்கள் ஓட்டு போட தயாராகி விட்டார்கள். நாம் அந்த ஓட்டை அவர்களை யாராக இருந்தாலும் சரி எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். பல்வேறு விஷயங்களை எல்லாருமே எதையாவது சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதை எதையும் நீங்கள் காதில் வாங்கி கொள்ள வேண்டாம். மக்களிடம் செல்லுங்கள். நம்மளுடைய சின்னமான விசில் சின்னத்தை மக்களிடம் நீங்கள் சொல்ல வேண்டும். 5 நிமிடத்தில் ஒரு சின்னம் உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சுது என்று சொன்னால் அது விசில் சின்னம் மட்டும்தான் என்று இந்த நேரத்தில் நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அண்ணன் ராஜ்மோகன் சொன்னார், விசில் சின்னம் அங்கே தடை சேப்பாக்கத்தில் தடை போட்டுட்டாங்கன்னு. நீ எந்த தடை போட்டாலும் சரி விசிலை ஒன்றும் செய்யவே முடியாது. 5000 கொடுத்தாலும் சரி, 10,000 ரூபா கொடுத்தாலும் சரி, 5 ரூபா விசிலுக்கு இருக்கிற சக்தி வேறு எதுக்குமே இருக்காது. ஏன்னா விசிலு நம்மளுடைய தலைவருடைய சின்னம், வெற்றி சின்னம், தலைவர் தளபதியோடைய சின்னம் விசில். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. இப்போ வரும்போதெல்லாம் விசில் சத்தம் கேட்டுக்கினே தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இங்கே வழக்கறிஞர்கள்லாம் வந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கோட்டோட பாதுகாப்பாக நாங்கள் டாக்டர் இதெல்லாம் தான் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வழக்கறிஞரும் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். சகோதரிகளே, இங்கே இருக்கும் இளைஞர்கள் எப்போதும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இன்னும் 70-75 நாட்களுக்கு கழித்து உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகவே கோவை மாவட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு மிக சிறப்பாக இந்த விக்னேஷ் அவர்கள் இப்படியும் பேசுவாரான்னு உண்மையாக நான் நினச்சேன். பயங்கரமாக ராஜ்மோகன் அண்ணன் பிரம்மாண்டமாக பேசுவார். தீய சக்தியை பற்றி நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. அதை நம்ம தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ரொம்ப அருமையாக அதை பற்றி பயங்கரமாக பேசுவார். ஆனால் விக்கி இப்படி பேசுவாரான்னுட்டு நான் எதிர்பார்க்கல. விக்னேஷ் ரொம்ப உண்மையாகவே அவருடைய பேச்சை நான் ரொம்ப ரசித்தேன். அண்ணன் கேஎஸ் அண்ணனும் நன்றாக பேசிவிட்டு அவருக்கு ஒரு கூட்டம் இருக்குதுன்னு அவரும் போனாங்க. நாங்கள் எல்லோரும் ஒரு குடும்பம், நம் எல்லோரும் ஒரு குடும்பம், தளபதி குடும்பம். ஆகவே நீங்கள் எல்லோரும் 2026 நம்மளுடைய கோயம்புத்தூரில் இருக்கிற அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டையாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. குறிப்பாக கொங்கு மண்டலம் என்று சொல்வார்கள். அந்த கொங்கு மண்டலம் இருக்கிற அனைத்து தொகுதியிலையும் நம்மளுடைய கோட்டையாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும் என்பதிலையும் சந்தேகமில்லை. ஆகவே நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து தலைவர் தளபதி அவர்களை நாம் 2026 முதலமைச்சராக அமர்வதற்குண்டான அனைத்து உழைப்பையும் நாம் கொடுக்க வேண்டும். இன்னும் இருப்பது இவ்வளோ காலம் நம்ம உழைச்சது பெருசல்ல. இன்னும் இருப்பது 60-70 நாட்களில் நாம் உழைத்து தலைவர் அவர்களை 2026 முதலமைச்சராக அமர்த்துவோம் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.